திருக்குறளை நான் இலக்கியமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா அது உணர்ச்சியை தூண்டலை. அதில் இருக்கக்கூடியது காலம் கடந்து நிற்கக்கூடியது அல்ல. அது அறிவுறுத்துறதுக்காக மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு. காலம் கடந்து நிற்காதுன்னே சொன்னாங்க. நமக்கு செவி வழியாக வந்த செய்தி சீத்தலை சாத்தனார் சில புத்தகங்களை படிக்கும்போது தலையில் குத்தி குத்தி சீழ் வரும்னு சொல்லுவாங்க. சீத்தலை சாத்தனாருக்கு எப்படியோ திருக்குறள் கையில் கிடச்சிருக்கு. திருக்குறள் அவரை படித்த ஆரம்பித்த பிறகு தலை குத்துதல் நின்றுடுச்சுன்ற ஒரு செய்தியை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவங்க ஏற்றுக்கிட்டது திருவள்ளுவர் வைகாசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர் அப்படின்றதுனால முதல் கூட்டம் அந்த நட்சத்திரத்தை ஒட்டி வர நாட்களில் நடத்துகிறாங்க. அவரை தலைமை உரை சொல்லும்போது தான் அங்கே தான் திருக்குறளை உலக பொதுமறைன்னு அறிவிக்கிறார். திருவள்ளுவர் திருநாளை நான் நீண்ட நாட்களாக ஆராய்ச்சி செய்து வந்த அதன் முடிவாக கிறித்து பிறப்பதற்கு முன்பு தான் திருவள்ளுவர் 30 ஆண்டுகளுக்கு முன்ன பிறந்தாருன்னு ஒரு ஆய்வு கருத்தை அங்கே தான் பதிவு செய்கிறாரு. குறள் பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் நாம் பல்வேறு குறள் சார்ந்த ஆளுமைகளை சந்தித்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கின்ற ஆளுமை மிக முக்கியமான ஒரு பெண் ஆளுமை. திருக்குறள் சார்ந்த ஆய்வுக் கட்டுரைகளை நிறைய கண்டுபிடித்து அவற்றை மலராக புத்தகமாக கொண்டு வந்திருப்பவர். அவரை சந்திக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம் ஐயா. பேர், நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க? அதெல்லாம் என்னுடைய பெயர் தி தாமரை செல்வி. என்னுடைய தந்தையார் தமிழாசிரியராக இருந்தார். தர்மபுர ஆதீனத்தில் அவர் வித்வான் பட்டம் பெற்று ஆட்சி சொல் காவலர் கி ராமலிங்கனார் ஐயாருடைய மாணவராக இருந்து அவருடைய வழி நடத்தல தான் தமிழாசிரியர் பணியை தொடர்ந்து செய்துட்டு இருந்தார். எதிர்பாராத விதமாக 47 வயதிலேயே என் தந்தையார் இறந்த பிறகு, ஆனால் என்னை தமிழ் படிக்க வைக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக பிஏ தமிழில் சேர்த்து நான் 2ஆம் ஆண்டு படிக்கும்போதே தந்தை இறந்துட்டாங்க. ஆனால் அவர் சிறு வயதிலிருந்தே எனக்கு தமிழ் ஆர்வத்தையும் தமிழ் இலக்கியத்தின் மீது ஒரு பற்றையும் ஏற்படுத்தியவர். அதனால் என்னை தமிழ் படிக்கணும், இந்த புத்தகம் முழுவதும் உனக்கு தான் சொல்லி சொல்லி என்னை ஆளுமையாக வளர்த்தார் சின்ன வயதிலிருந்து. அவர் இறந்த பிறகு நான் தொடர்ந்து எம்ஏ முடித்து அதன் பிறகு எம்ஃபில் சென்னை பல்கலைக்கழகத்தில் சுந்தரமூர்த்தி ஐயாவுடைய மாணவியாக இளமுனைவர் பட்டம் பெற்றேன். அதுக்கு அடுத்து புதுவை பல்கலைக்கழகத்துக்கு சென்று மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த காப்பா அரவாணன் ஐயா அவர்களிடம் குட்டுப்பட்டவள். அப்போ டாக்டர் அறிவு நம்பி என்ற இணை பேராசிரியராக பணியாற்றி கொண்டு இருந்தால் திருக்குறள் காட்டும் தமிழர் சமுதாயம் குடும்பம் அரசுன்ற தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்று 90லேருந்து கல்லூரி பணிக்குள்ள பாண்டிச்சேரி அரசு கல்லூரிகளில் 35 ஆண்டுகளாக பணியாற்றி சமீபத்தில் ஓய்வு பெற்றுள்ளேன். இதற்கு என் பணிகளுக்கு இடையேயே நிறைய தேசிய கருத்தரங்குகள், பயிலரங்குகள், மாணவர்களுக்கு திருக்குறளை ஆர்வம் ஊட்டக்கூடிய செயல்பாடுகள், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிகள் நடுவராக இருந்து பல வேலைகளை திருக்குறள் சார்ந்து இருக்கக்கூடிய பணிகள் நிறைய செய்திருக்கேன். இதுவரை 5 நூல்கள் வெளியிட்டிருக்கேன். வள்ளுவ சிக்கல்கள் அரவாணன் ஐயா நாங்கள் முனைவர் பட்டம் படிக்கும்போது மாணவர்களுக்கு அந்த நூலாக்க திறமை வர வேண்டும்னு சொல்லி எங்களை ஊக்குவித்து முதல் புத்தகம் 1989 வந்தது. அதுக்கடுத்து 2வது திருக்குறள் காட்டும் தமிழர் சமுதாயம்ன்ற நூல் முனைவர் பட்ட ஆய்வு நூல் 2001 போட்டேன். அதுக்கடுத்து 2012 திருக்குறள் பதிப்பு வெளிவந்து 200 ஆண்டுகால நிறைவு செய்த அந்த நினைவாக திருக்குறள் பதிப்பு வரலாறுன்னு சொல்லி 500 பதிப்புகள், திருக்குறள் மூலம், உரை, மொழிபெயர்ப்பு பதிப்புகள் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய நூல் ஒன்று வெளியிட்டேன். அதற்கு தமிழக அரசினுடைய சிறந்த நூலுக்கான பரிசு எனக்கு கிடைச்சிது. அதனை தொடர்ந்து ஈசு ஐயாவினுடைய வழிகாட்டுதல, அவர் நெறிப்படுத்துறதில் இலக்கியங்களில் இருக்கிற கட்டுரைகள்லாம் தொகுத்து நூலடங்கள் ஒன்று உருவாக்கணுன்றது அவருடைய நீண்டகால ஆசை. நான் எப்போவுமே ஒரு வேலையை முடிச்சேன்னா அடுத்தடுத்து என்ன செய்கிறதுன்னு போய் ஐயாவை வீட்டில் சந்தித்து அந்த பணிகளை நிரல்படுத்திக்கிட்டு வருவேன். அதே மாதிரி இந்த ஒரு பெரும் பணியை எனக்கு கொடுத்து கிட்டத்தட்ட 2009லேருந்து 2018-19 வரைக்கும் இந்த நீண்ட நெடும்பணியை தமிழகம், தில்லி, கல்கத்தா தேசிய நூலகம், தில்லி நேரு அருங்காட்சியகம் எல்லாம் சென்று பல இதழ்களில் இருக்கக்கூடிய கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து ஒரு 2000 கட்டுரைகள் தொகுத்து என்னுடைய நூலில் இலக்கிய இதழ்கள் வழி திருக்குறள் ஆராய்ச்சி என்ற நூலில் அடங்கலாக ஆய்வுபடுத்தி
அதெல்லாம் ஆவணப்படுத்தி இருக்கேன். அரிய புகைப்படங்கள் இது எல்லாமே இதில் வந்து இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் தமிழக பகுதிகளில் நடைபெற்ற அத்தனை திருக்குறள் சார்ந்த பதிவுகளும் பொதுன்ற தலைப்பில் கொடுத்துருக்கேன். அந்த நூலை மொத்தம் 13 தலைப்பாக பிரித்தோம். அதில் அறம் சார்ந்த கட்டுரைகள், இலக்கியம் சார்ந்த இலக்கிய திறனாய்வு சார்ந்த கட்டுரைகள், இலக்கண கட்டுரைகள், வாழ்க்கை வரலாறு, நூற்பெருமை, உரை ஆராய்ச்சி, கட்டுரை மறுப்பு, இந்த மாதிரி தலைப்புகளில் ஒரு 13 தலைப்புகளை அதில் உருவாக்கி கிட்டத்தட்ட 1700 கட்டுரைகளை அடைவுபடுத்தியிருக்கேன். இன்னும் ஏராளமான கட்டுரைகள் என்னிடம் இருக்குது. நூல் பெரிதாக ஆகணும், எழுதுகின்ற வேகம் வந்து எனக்கு கொஞ்சம் தடைப்பட்டதுனால மீதி கட்டுரைகளை வந்து அடைவுபடுத்துகின்ற பணியில் தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி தொடர்ந்து திருக்குறள் பணிகளில் நான் அந்த ஆய்வு முனைவர் பட்டம் முடித்த பிறகு நீண்ட நெடுங்காலமாக திருக்குறள் ஆய்வு பணியிலேயே நான் செஞ்சிட்ருக்கேன் ஐயா. இப்போ வந்து உங்களுடைய பணிகள் ரொம்ப முக்கியமானது வந்து இலக்கிய இதழ்களில் திருக்குறள் சார்ந்த ஆய்வு கட்டுரைகளை தேடி தொகுத்தது மிகப்பெரிய புத்தகமாகவும் அது வந்திருக்கு. அது தமிழ்நாடு அரசு மூலமாக நூலகங்களுக்கும் பரவலாக சென்று சேர்ந்திருக்கு. இப்போ அந்த நூலில் பொறுத்தமட்டில் திருக்குறள் பற்றி பல்வேறு ஆராய்ச்சிகள் இருந்தாலும் முதல்ல நமக்கு கவனத்துக்கு வரக்கூடியது திருக்குறள் பற்றிய கால ஆராய்ச்சி. அதுதான் எப்போதுமே ஒரு விவாத பொருளாகவும் நிறைய ஒரு செட்டில்டான விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாடு அரசு வந்து 31 கிமு 31ங்கிறது வள்ளுவருடைய நாளாக நாட்காட்டி, வள்ளுவர் நாட்காட்டியில் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ அந்த முடிவு எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றிய ஒரு வரலாற்று பூர்வமான விஷயங்கள் உங்கள் இலக்கிய இதழ்களில் நீங்கள் படித்த கட்டுரைகள் வாயிலாக கொஞ்சம் நேயர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள். ஞானசாகரம்ன்ற இதழில் திருக்குறள் ஆராய்ச்சியை வந்து அவ்வப்போது வந்து கட்டுரைகளாக மறைமலடிகள் எழுதிட்டு வந்திருக்காரு. ஆனால் அந்த தொடர் வந்து முடிவு பெறலைன்னு சொல்லி நூல்லையே வந்து பின்குறிப்பு கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ எதிர்பாராத விதமாக 1935 வாக்கில் வந்து வாசுபையா பிள்ளை சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவருக்கு வந்து திருக்குறளுக்கு ஏதாவது செய்யணுன்ற சிந்தனையிலேயே இருக்கக்கூடியவர். அப்போ அவர் வந்து தன்னுடைய உச்ச நண்பராக இருக்கக்கூடிய நமச்சிவாய முதலியார், சிவ கண்ணுசாமி பிள்ளை, காழி சிவ கண்ணுசாமி பிள்ளைன்றவங்ககிட்ட எல்லாம் தன்னுடைய ஆசையை வந்து வெளிப்படுத்துகிறார். நான் ஏதாவது நம்ம வந்து தமிழகத்தில் திருவள்ளுவருக்கு திருநாள் கொண்டாடுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ற தன் ஆசையை வெளிப்படுத்துகிறாரு. அவங்க எல்லாருமே உடனே ஒன்று கூடி ஒரு திருவள்ளுவர் திருநாட்கழகம்ன்றதை ஒன்று உருவாக்குறாங்க. அதுக்குரிய அலுவலகம் வந்து சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழக அலுவலகத்தையே பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து ஒரு 7 உறுப்பினர்கள், அதுக்கப்புறம் 11 உறுப்பினர்களை சேர்க்குறாங்க. பின்னால் மணக்குடர் உரை பதிப்பு எடுத்துகிட்டு வந்த சாம்பசிவ சர்மா இவங்க எல்லாமே அந்த கூட்டத்தில் இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு செய்து 1935 மே திங்கள் 18-19 பச்சைப்பயன் கல்லூரியில் வந்து திருவள்ளுவர் திருநாட்கூட்டம் நடைபெறணும். 1930 மே மாதம் அந்த கூட்டம் நடத்துகிறாங்க மேடம். அதுக்கான முடிவு எப்போ எடுக்கப்பட்டது? அந்த 3 மாத கூட்டத்தொடர் அவங்க நடத்திக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து பேச்சுவார்த்தை அந்த ஜனவரியிலேருந்து ஆரம்பித்து அது ஒரு முழுமை பெற்ற ஒரு வடிவம் வரும்போது மே திங்கள்னு எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. அந்த மே திங்கள் எதுக்காக அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவங்க ஏற்றுக்கிட்டது வந்து திருவள்ளுவர் வைகாசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர் அப்படின்றதுனால முதல் கூட்டம் அந்த நட்சத்திரத்தை ஒட்டி வர நாட்களில் நடத்துகிறாங்க. இன்றைக்கும் மயிலாப்பூர் திருவள்ளுவர் கோயிலில் அந்த வைகாசி அனுஷ நட்சத்திரத்தில் திருவிழா நடக்குது. தென்காசி திருவள்ளுவர் கழகமும் அந்த வைகாசி மாதத்தை ஒட்டி இப்போ அவங்க அந்த பௌர்ணமியை கணக்கு வச்சுக்கிட்டு நடத்துகிறாங்க. இன்னைய வரைக்கும் அந்த மரபை பின்பற்றிட்டு வராங்க. ஆனால் அந்த திருநாள்ன்றது மட்டும் தேதி நிறைய மாறிடுச்சு நம்ம வரலாறுல. இப்போ அந்த தேதியை உருவப்படுத்தி யாரை தலைமை தாங்க வைக்கணும்னு சொல்லி 2 நாள் நடத்தணும்னு முடிவு பண்ணுறாங்க. 2 நாளில் மறைமலடிகள் தான் அதுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு ஆளுமை. அவரை வந்து முதல் கூட்டத்துக்கு தலைமை தாங்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு செய்கிறாங்க. முடிவு செஞ்சதுனால மறைமலடிகள் அதுக்கு ஒத்துக்கிறாரு. திருவிக்காவும் தேப்பூமியும் வாசுபையாவுக்கு உச்ச துணையாக இருந்து அந்த செயல் கூட்டங்களுக்கு அவருக்கு எல்லாவற்றுக்கும் துணை செய்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் மிக முக்கிய ஆளுமையாக இருக்கிறாங்க. மொத்தம் 1100 உறுப்பினர்களை சேர்க்குறாங்க அந்த 3 மாதத்துலேயே. அந்த உறுப்பினர்களுடைய ஒப்புதல், அந்த உறுப்பினர்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த தேதியை முடிவு பண்ணி நடத்துகிறாங்க. நடத்தும்போது அந்த 18ஆம் தேதி காலையிலேருந்து அந்த ஊர்வலம் நடத்தி திருவள்ளுவரை நல்லா அலங்காரம் செய்து ஊர்வலமாக கொண்டுட்டு வந்து நிறைய ஏழை எளியவர்களுக்கு அன்னதான நிகழ்ச்சிலாம் செய்து மறைமலடிகளுக்கு மரியாதை செய்து அவரை
தலைமை கூடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வை கொண்டு வராங்க. அந்த நிகழ்வில் தான் அவரை தலைமை உரை சொல்லும்போது தான் அங்கே தான் வந்து திருக்குறளை உலக பொதுமறைன்னு அறிவிக்கிறார். அதை அறிவிச்சிட்டு திருவள்ளுவர் திருநாளை நான் நீண்ட நாட்களாக ஆராய்ச்சி செய்து வந்த அதன் முடிவாக கிறித்து பிறப்பதற்கு முன்பு தான் வந்து திருவள்ளுவர் 30 ஆண்டுகளுக்கு முன்னே பிறந்தாருன்னு ஒரு ஆய்வு கருத்தை அங்கே தான் பதிவு செய்கிறாரு. அந்த நீண்ட ஆராய்ச்சிலாம் நான் இங்கே கூட்டத்தில் என்னால் பேச முடியாது, இதுவே 2.5 மணி நேரம் பேசுகிறாருன்ட்டு எழுதுகிறாங்க. அதை சுருக்கம் வந்து மலரில் கொடுத்துருக்காங்க. அதனால் என்னுடைய ஆராய்ச்சியெலாம் நீங்கள் மாணிக்கவாசகர் காலமும் கருத்தும் நூல்லையும் திருக்குறள் ஆராய்ச்சின்ற நூல்லையும் போய் படிச்சுக்குங்கன்னு சொல்லிடுறாரு. அந்த குறிப்பு மட்டும் அதில் பதிவாகிருக்கு. அந்த மலரில் மறைமலடிகள் குறிப்பு தவிர அதில் கலந்துக்கிட்ட திருவிக்காவுடைய குறிப்பு, தேப்போமியோட குறிப்பு இருக்கா? இருக்குங்க ஐயா. தேப்போமி இது மட்டும் ஒரு சிறப்புன்றதுனால வரவேற்புரை இருக்கும்போது மறைமலடிகளை பற்றி பெருமையாக பேசும்போது வைணவ இலக்கியங்களில் வந்து திருவள்ளுவரை தமிழன்னு ஒரு சொல்லால் பயன்படுத்துகிறாங்க. எல்லாருமே வந்து தமிழன் தான் அவர் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒரு தமிழனுக்கு நடத்தக்கூடிய திருநாள் கூட்டத்துக்கு மறைமலையடிகளை தலைமை தாங்க சொல்கிறது மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்லி நீண்ட நெடிய விவாதங்களை அங்கே வைக்கிறாரு. அந்த விவாதங்கள் மலருக்குள்ளே வரலை. அந்த எப்படி தமிழர்கள்னு சொல்கிறாங்கன்ற செய்தி உள்ள பதிவாகலை. அந்த வார்த்தையை மட்டும் கொடுத்துருக்காங்க, அந்த சொல்லாடல் மட்டும் அதில் பதிவு செஞ்சுருக்காங்க. இதனுடைய தொடர்ச்சியாக வரவேற்புரை, அதுக்கடுத்து ஆண்டறிக்கை, இதெல்லாம் நடந்து தலைமையுரை ஆரம்பிக்குது. தலைமையுரை ஆரம்பிக்கும்போது திருவள்ளுவரை பற்றிய காலத்தை சொல்லிவிட்டு திருவள்ளுவர் நூற்சிறப்பை பற்றி சொல்லும்போது 2-3 கருத்து மட்டும் நான் சொல்லிடுறேன். நமக்கு செவி வழியாக வந்த செய்தி வந்து சீத்தலை சாத்தனார் சில புத்தகங்களை படிக்கும்போது தலையில் குத்தி குத்தி சீழ் வரும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கதையோடு ஒட்டிய இன்னொரு கதையை சீத்தலை சாத்தனாரோட சேர்த்து சொல்கிறாரு. சீத்தலை சாத்தனாருக்கு எப்படியோ திருக்குறள் கையில் கிடச்சிருக்கு. திருக்குறள் அவரை படித்த ஆரம்பித்த பிறகு தலை குத்துதல் வந்து நின்றுடுச்சுன்ற ஒரு செய்தியை, இது ஒரு செவிவழி கதை தான், ஆனால் இந்த மாதிரி ஒரு வரலாறு நம்ம தமிழகத்தில் பரவி இருக்குது. அதனால் நோய்க்கு மருந்தாகக்கூடிய நூல் திருக்குறள்ன்றதை நான் இந்த அவையில் வந்து நான் வைக்கிறேன். அதுக்கு நம்ம சாத்தனார் தான் வந்து மிகப்பெரிய உதாரணன்ற செய்தியை சொல்கிறார், மறைமலடிகள் சொல்கிறார். இந்த கதையை தொடர்புபடுத்தி நோய்க்கு மருந்தாகும் நூல் திருக்குறள், அதனால் இது ஒப்புயர்வற்ற நூல், உலக பொதுமறையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நூல்ன்ற வார்த்தையை வந்து அந்த இடத்துல பதிவு செய்கிறாருங்க. திருவிக்காவுடைய குறிப்பில் ஏதாவது குறிப்பிட்டு திருவிக்கா வந்து மறைமடிகளை உயர்த்தி பேசுகிற மாதிரி அவரோட 30 ஆண்டுகளாக நான் தொடர்பில் இருக்கேன். அவருடைய வல்லமை புலமை ஆற்றலை பற்றிலாம் பேசுகிறார். சரிங்க மேடம். இப்போ வந்து நீங்கள் வந்து 35 இந்த மாநாடு நடந்தது மேடம், தொடர்ந்து இந்த மாநாடு நடந்ததா? திருவள்ளுவர் திருநாள்ன்றது 1936 35 முதல் மாநாடு, 36 2வது மாநாடு, அங்கே மே திங்கள் நடந்தது. 2வது மாநாடு வந்து ஜூன் மாதம் நடக்குது. அந்த ஜூன் மாதம் அதே பச்சை பெண் கல்லூரி, அதே மாலை நேரத்தில் ஊவேசா தலைமை தாங்குறார். அந்த ஊவேசா அங்கே பேசின திருக்குறளும் திருவள்ளுவரும்னு ஒரு உரை ஆட்சியிருக்காரு. அதுதான் ஊவேசா நூல் நிலையத்தில் திருவள்ளுவரும் திருக்குறளும் ஒரு சின்ன புத்தகம் போட்டிருக்காங்க. அந்த புத்தகத்தில் என்னுடைய ஆர்வ கோளாறுனால மறைமலையடிகளுடைய காலாராய்ச்சியை பற்றி ஏதேனும் ஒரு சிறு குறிப்பு அதில் இடம்பெறுமான்னு தேடனா. அந்த ஆராய்ச்சிக்குள்ளேயே ஊவேசா போகலை. நூற்பெருமை, நூற்சிறப்பு, இலக்கண இலக்கியம் அதெல்லாம் சொல்கிறாரே தவிர காலத்தை பற்றியோ மறைமடிகளுடைய செய்திகளை பற்றி எதையுமே அதில் அவர் பதிவு செய்யலான்றது ஒரு முக்கியமான விஷயம். தேடுறவங்களுக்கு அதில் அந்த செய்தி கிடைக்கல. அதையும் ஒரு நூலாக பதிவு செஞ்சு ஊவேசா நூலகத்தில் போட்டிருக்காங்க. 3வது வந்து 1937 வந்து பாகநேரியில் நடந்திருக்குன்ற குறிப்பு மட்டும் கொடுக்குறாங்க. அதுக்கு மலர் உவேசாவதையும் மலர் வரலை, இதுக்கு அடுத்து வந்ததுலேயும் மலர் வரலை. காரணம் வந்து முதல் மலரே ஏகப்பட்டது வெளியிட்டு விற்பனையாகாமல் நிறைய அவங்க நஷ்டத்துக்குள்ளாகி இலவசம்லாம் கொடுத்து அதில் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த பொருள் முடவையெல்லாம் ஏற்பட்டதுனால அடுத்தடுத்து மலர் வரலான்றதையும் பதிவு செய்கிறாங்க. சரி மேடம், இப்போ நீங்கள் திருக்குறள் சார்ந்த கட்டுரைகள் நிறைய பார்த்து 1700க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை சேர்த்து பதிப்பிச்சிருக்கீங்க. எத்தனை இலக்கிய இதழ்களில் இதை தேடி எடுத்து? சுமார் கிட்டத்தட்ட ஒரு 86 இதழ்கள். முக்கியமான இதழ்கள் என்னென்ன இலக்கிய இதழ்கள் திருக்குறள் சார்ந்த கட்டுரைகள்? முதல்ல வந்து 1800 2000 வரைக்கும் ஒரு வரையறை நானாக வச்சுக்கிட்டு நூலகத்தில் போய் தேடும்போது எனக்கு இலக்கிய இதழ்கள்னு சொல்லும்போது என்னால் ஒரு வரையறைக்குள்ளே கொண்டுட்டு வர முடியல. ஆனால் அந்த 3 இதழ்கள் முக்கியமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். செந்தமிழ், செந்தமிழ் செல்வி,
தமிழ் பொழில் இது 3ஐயும் முழுமையாக பதிவு பண்ணிட்டேன். தமிழ் பொழில் கரந்தை தமிழ்ச்சங்கம் வெளியிட்டது. அவங்கள்தான் வந்து தொடக்கத்தில் இருந்து நான் 2000 வரைக்கும் பதிவு செஞ்சுட்டேன். அதுக்கு அப்புறம் நாங்கள் தேடும்போது எனக்கு உதிரியாக நம்ம எதிர்பார்க்காத நிறைய இதழ்கள் இருந்தெல்லாம் எனக்கு கட்டுரைகள் கிடைச்சிது. திருக்குறள் பற்றி எந்த பதிவு கிடைச்சாலும் எடுத்து சேகரிச்சிடணுன்ற ஒரு ஆர்வத்தில் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 86 இதழ்கள், ஆங்கில இதழ்கள், தமிழ் இதழ்கள் எல்லாமே வந்தது. அந்த 86 இதழ்களில் இருக்கக்கூடிய கட்டுரைகளை தான் தொகுத்து, அது இல்லாமல் ஒரு வரையறைக்குள்ளே வச்சதுனால என்னால் எல்லா இதழ்களையும் அந்த நூலுக்குள்ளே பதிவு பண்ண முடியல. எனக்கு சில எதிர்பாராமல் உடல்நல குறைவுலாம் ஏற்பட்டதுனால எல்லாம் இல்லைன்னா 2-3 வால்யூம் அது அதிகமாக வந்திருக்கும். எழுத முடியாத ஒரு சூழல். அதனால் அதை வரைக்கும் நிறுத்தி முடித்ததை வரைக்கும் நூலாக கொண்டுட்டு வந்துடுவோன்ட்டு அதை பதிவு பண்ணி வெளியிட்டாங்க. கட்டுரைகள் அடைவை மட்டும் கூட ஒரு தனி நூலாக போடலாம் சின்னதாக. இது வரைக்கும் என்னென்ன கட்டுரைகள் எந்த புத்தகத்தில் வந்தது அப்படிங்கிறத கூட போட்டால் பின்னால் ஆராய்ச்சியாளர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நல்லது மேடம். இப்போ வந்து திருக்குறள் சார்ந்த கட்டுரைகள் அப்படின்னு வரும்பொழுது நம்ம இப்போ பார்த்தது வந்து அறிஞர்கள் நடத்திய கூட்டம். நம்ம வந்து மறைமலை அடிகளாக இருக்கட்டும், ஊவேசாவாக இருக்கட்டும், திருவிக்கா, தேப்பம் அப்படிலாம் பெரிய பெரிய அறிஞர்கள் நடத்தின கூட்டம். இது கால ஆராய்ச்சி பற்றிய கருத்து. அடுத்து இன்னொன்று முக்கியமான நவீன இலக்கியவாதிகள். அவங்க திருக்குறள் பற்றிய கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. திருக்குறளில் வந்து இலக்கியமா அப்படிங்கிற விவாதங்கள்லாம் கூட வந்திருக்கு. புதுமை பித்தன் கூட நடைச்சித்திரம்லாம் எழுதியிருக்காரு. அந்த ஆய்வு கட்டுரைகள் அந்த இந்த விஷயங்களையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க திருக்குறள் சார்ந்து. அந்த அனுபவங்களை சொல்லுங்கள். இப்போ நம்ம எடுக்கும்போது முதல் படைப்பாளின்னும் போது புதுமை பித்தன்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஏன்னா இப்போ இருக்கிற நவீன கால படைப்பாளர்கள்லாம் புதுமை பித்தனை விட்டுட்டு நம்ம பேசவே முடியாது. எல்லாரும் அவர் வந்து சிறுகதை ஆசிரியர், அவர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, அந்த மாதிரி ஒரு குறுநாவல் எழுதியிருக்காருன்ற முறையில் நமக்கு அறிமுகமானவர். ஆனால் நம்ம பழைய இலக்கியங்களில் சிந்தாமணியில், சிலப்பதிகாரத்தில், பின்னால் வர பெரிய புராணத்தில் எல்லாம் வந்து திருக்குறளை எடுத்து பேசியிருக்காங்கன்றது நமக்கு பரவலாக எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த சிறுகதை படைப்பாளர்கள், நவீன இலக்கிய ஆசிரியர்களும் இந்த திருக்குறளை வந்து எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்றதுக்கு புதுமை பித்தனில் நான் ஒரு ஆர்வத்தினால நான் தேடினேன். தேடும்போது எனக்கு 2 குறிப்பு கிடைச்சிது. ஒன்று வந்து சிறுகதையில் வந்து திருக்குறள் படுத்திய பாடு அப்படின்றது ஒரு துப்பறி இன்ஸ்பெக்டரை வச்சு எழுதப்பட்ட ஒரு கதை. அந்த காலத்துல நிறைய துப்பறி நாவல்கள் இருந்தது. அதை கிண்டல் பண்ணி அவர் எழுதியிருப்பார். அந்த வித்தல் ராவ்ன்றது, அந்த துப்பார்க்கு துப்பாய், அதில் வந்து நான் படிக்கும்போது மாணவர்கள் கூடயே உறவாடின சூழல் எனக்கு அதிகமாக இருந்ததுனால என்னோட புரிதல் திறனுக்கு வந்து நான் அதை எப்படி புரிஞ்சுட்டேன்னா, அன்றைக்கும் மாணவர்கள் திருக்குறளை வந்து சீர்பிரித்து தப்பாக பிழையாக எழுதுனதை அந்த கதையில் பதிவு செய்கிறார். அந்த தப்பாக எழுதுனதை தான் அந்த வித்தல் ராவ் படிச்சுட்டு துப்பாக்கியை வச்சுட்டு இவனுக்கு வந்து ஒரு தீவிரவாதிங்க வந்து ஆசிரியரை வந்து ஏதோ பண்ண போகிறாங்கன்னு தவறாக புரிஞ்சுட்டு அந்த கிண்டலாக அந்த கதையை எழுதி முடிப்பார். அதில் வந்து ஒரு திருக்குறள் பதிவு எனக்கு கிடைச்சிது. இந்த இடத்துல நான் ஒரு சொல்கிறது வந்து ஆய்வாளர் சலபதி வந்து ஒரு கட்டுரையில் சொல்லியிருக்காரு. அவர் வந்து அந்த காலத்தில் உள்ள துப்பறியும் நாவல்கள் அவர் வந்து வடுவ துரைசாமி ஐயங்கார் அவங்களாம் எழுதிட்டு இருந்தாங்க இல்லையா, ஆரணி குப்புசாமி மொழியார், அதை கிண்டல் பண்ணி அந்த துப்பறி நாவல்கள் அப்படிங்கிறத இலக்கியவாதிகள் ஏற்றுக்கிறது இல்லை, பொதுவாக கிண்டல் பண்ணுவாங்க. அந்த கிண்டல் தான் அதில் துணிக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவருடைய புதுமை பித்தன் களஞ்சியத்தில் அவருடைய வானத்தமரன் ஒரு கட்டுரை இருக்குது. அந்த கட்டுரையில் அதை குறிப்பிட்டு காட்டுறாரு. அது ஒன்று. நான் ஆசிரியர் மாணவர் உறவு நான் அந்த புரிதலில் படித்தேன். நான் அதுக்கு அடுத்து திருக்குறள் குமரேச பிள்ளைன்னு சொல்லி நடைச்சித்திரம்னு சொல்லிட்டு மணிக்கொடியில் எழுதியிருக்காரு. 1934 எழுதியிருக்காரு. அந்த பத்திரிகையிலேருந்து விந்தனுடைய சக்தி பத்திரிகையில் வந்து 51 அதை எடுத்து திருப்பி போட்டிருக்காங்க. போடும்போது அது நடைச்சித்திரம் புதுமை பித்தன் ஒன்று தான் எழுதியிருக்காரு. இன்னும் தொடர்ந்து எழுதியிருந்தால் நமக்கு நிறைய அந்த திருக்குறள் குமரேச பிள்ளை அந்த கேரக்டர் பேர். வாயை திறந்து அவர் திருக்குறளை அதை மட்டும்தான் பேசுவாராம். அவரை யாராலையும் அடக்க முடியாதுன்னு கிண்டல் பண்ணுவார். எப்போவுமே திருக்குறளையே பேசிட்டு பாருன்னு சொல்லிட்டு 3 திருக்குறளை வந்து அவர் வாயால் வந்து சொல்லி பரிமேலழகர் உரையை வந்து கிண்டல் செய்கிற மாதிரி சொல்கிறாரு. துஞ்சினார் என்ற சொல்லுக்கு வந்து பரிமேலழகர் வந்து உறங்கினார்னு எழுதுகிறாரு. அந்த பொருள் வந்து தப்பு. நான் வந்து இறந்தாருன்னு தான் எழுதணும், அதை தான் எழுதணும்ன்ட்டு ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாரு. மயிர் நீப்பின் உயிர் வாழா கவைமா அண்ணர்ன்ற அந்த திருக்குறளை சொல்லி அது வந்து ரொம்ப கிண்டல் கேலியுமாக பயன்படுத்துகிறாரு. வேட்டைக்காரர்கள்லாம் மானை வேட்டையாட போகும்போது பைய நடந்து போய் பின்னால் வாலில் இருந்து ஒரு மயிரை உருவிடுவாங்க. அப்போ தானாக மான் இறந்துடும், வேட்டைக்காரன் அவங்களுக்கு எளிதாக இருக்கும்ன்ற உரை தான் பொருந்தும் அப்படின்னு கிண்டலாக அந்த உரை எழுதுகிறாரு.
அதுக்கடுத்து 3வது வந்து கண்ணை வச்சு அந்த கண்ணோட்டத்தை பற்றி எழுதும்போது அந்த கண்ணோட்டம் வந்து சரியாக இல்லைன்னா நான் வந்து எல்லாமே வந்து இழந்துறோன்ற மாதிரி பரிமேலழகர் சொல்லுவார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்ணினுடைய அசைவு வந்து நின்று போச்சுன்னா நாம் வந்து இறந்தவங்களாயிடுவோம், அது புண்ணு மாதிரி தான் சமம்னு சொன்ன உடனே புதுமை பெத்தன் கடைசியில் நடைச்சித்திரத்தில் முடிக்கும்போது இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியல, அந்த இடத்த விட்டே நான் ஓடிட்டேன்னு சொல்லி பதிவு செய்கிறாரு. அப்போ அந்த திருக்குறள் வந்து யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் பாதிச்சிருக்கு, இன்னைக்கு வந்து எல்லாரும் எழுதுகிற மாதிரி அன்னைக்கும் வெவ்வேறு விதமாக திருக்குறளை சிந்திச்சிருக்காங்கன்ற ஒரு கிண்டல் நையாண்டியுமாக எழுதப்பட்ட ஒரு குறிப்பாக அதில் இருந்து நான் பார்த்தேன் ஐயா. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. நல்ல செய்தி மேடம். இதே மாதிரி இப்போ திருக்குறள் பற்றி விவாதம் வரும் பொழுது திருக்குறள் நீதி இலக்கியம் அப்படின்னு அவருடைய திருநாவுக்கரசு அவருடைய புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது. அது வந்து முக்கியமான புத்தகம். ஏன்னா அதுக்கு வந்து சுந்தரமூர்த்தி ஐயாட்ட பேசும்போது ஐயா சொன்னாங்க, அது வந்து அப்போ சொல்லும் பொழுதே மூவா அவர்கள் சொன்னாங்க, அந்த புத்தகத்தை வந்து திருக்குறள் நீதி நூல்னு இல்லை, திருக்குறள் நீதி இலக்கியம் தான் நம்ம ஆய்வு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா காமத்துப்பாலில் வந்து இலக்கியத்தன்மை இருக்குது, திருக்குறள் வந்து அறநூலோ நிதி நூலில் நீதி இலக்கியம்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கின்ற பொழுது இலக்கிய விமர்சகரான காணாசு அவர்கள் திருக்குறள் வந்து ஒரு இலக்கியம் இல்லை அப்படிங்கிற கட்டுரை எழுதியிருக்காரு. அதுக்கு வெங்கட் சாமிநாதன் எதிர்வினை ஆற்றியிருக்காரு. அந்த கட்டுரைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பற்றிய விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்கள். 1958 சரஸ்வதி பத்திரிக்கை ஒரு 8 ஆண்டுகள் தான் வந்தது. வள்ளிக்கண்ணன் சரஸ்வதி காலம்னு ஒரு சின்ன புத்தகம் போட்டிருக்காரு. அந்த புத்தகத்துலேயும் இந்த செய்தியை பதிவு பண்ணுறாரு. என்கிட்ட கட்டுரைகள் இருக்குது, அதை வச்சுட்டு நான் அந்த புத்தகத்தில் ஏதாவது சொல்கிறாரானோ நான் தேடினேன். கட்டுரையில் இருக்கிற செய்தியை அப்படியே கொட்டேஷனில் கொடுத்துருக்காரு, உள்ள பதிவு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஆய்வு சரஸ்வதி பத்திரிக்கையில் நடந்ததுன்ற செய்தியை பதிவு பண்ணுறாரு. 58 வந்து காணாசு இலக்கியத்துறையில் அந்த விமர்சனத்தில் உச்சத்துக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பணியாற்றிட்டு இருக்கும்போது 6 மாதத்துக்கு ஒரு முறை அந்த சரஸ்வதி பத்திரிகையை வந்து சுழற்சி முறையில் மாற்றுறாங்க. அப்படி மாற்றும் போது காணாசினுடைய பங்களிப்பு அதில் அதிகமாக இருக்குது. நிறைய கட்டுரைகளில் எழுதுறது, இலக்கிய விமர்சனங்கள் பண்ணுறதெல்லாம் தொடர்ந்து அந்த விஜய் பாஸ்கர்ன்றவர் தான் நடத்தினார். அவருக்காக இவர் எழுதி கொடுக்குறாரு. அப்போ எழுதி கொடுக்கும்போது 1988 ஜூன் மாத இதழில் திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு கட்டுரையை எழுதுகிறாரு, இலக்கியம் ஆகுமா அப்படின்னு தலைப்பு போட்டு ஒரு கட்டுரை எழுதுகிறாரு. எழுதும்போது திருக்குறளை வந்து நான் வந்து இலக்கியமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஏன்னா அது வந்து உணர்ச்சியை தூண்டலை, அதில் வந்து இருக்கக்கூடியது வந்து காலம் கடந்து நிற்கக்கூடியது அல்ல, அது வந்து அறிவுறுத்துறதுக்காக மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு நிற்காதுன்னே சொல்கிறாருங்க சார். ஏன்னா திருக்குறள் வந்து யார் பயன்படுத்தணும்னா மேடையில் பேசுகிறவங்க பயன்படுத்தணும், மேற்கோளாக காட்டுறவங்க கொட்டேஷனுக்காக எடுத்துக்கலாம். ஒரு 10 குறளை வச்சுட்டு நீங்கள் 10 மேடைகளில் போய் பேசி உங்கள் பெருமையை வந்து வெளிப்படுத்தலாம், அதுக்காக தான் நீங்கள் திருக்குறளை பயன்படுத்தலாமே தவிர இதை வந்து ஒரு இலக்கியத்துக்குள்ளே கொண்டுட்டு போய் வச்சு திருக்குறளை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார். அந்த இலக்கிய ஆசிரியர்கள் வந்து பற்று இலக்கியவாதிகள்னு ஒரு சொல்லாடலை பயன்படுத்துகிறார். நான் திரும்ப திரும்ப படித்தேன், பக்தின்றது தான் பற்றின்னு சொல்கிறாரான்னு பார்த்துக்கிட்டே வரும்போது எனக்கு அந்த வார்த்தையை புரிஞ்சிக்கவே முடியல. அப்போ நான் போய் திருப்பி நெட்டில் போய் தேடும்போது எனக்கு சில கட்டுரைகள் கிடச்சிது. அதில் காவியா சண்முக சுந்தரம் காணாசு இலக்கிய தடம்ன்ற ஒரு புத்தகத்தில் ஒரு கட்டுரை பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் அந்த பற்று இலக்கியம்ன்றதுக்கு ஒருத்தர் விமர்சனம் கொடுக்குறாரு. பற்றி இலக்கியம்னா இலக்கிய விமர்சனன்றது நூலை பற்றி செய்யக்கூடிய இலக்கிய விமர்சனம். இன்னொன்று வந்து இப்போ என்ன செஞ்சிட்ருக்குறாங்க தமிழ்நாட்டில்னா 2 வரி கவிதையை 40 பக்கத்துக்கு எழுதுகிறாங்க. அதாவது அந்த கவிதையை வந்து அறிமுகப்படுத்திட்டு அதில் தன்னை பற்றியும் எல்லாதையும் அந்த கவிதை வரி மேலே ஏற்று எழுதக்கூடிய ஒரு பற்று இலக்கியம் இன்றைக்கி தமிழகத்தில் மிக வேகமாக வளர்ந்துட்டுருக்குது. அந்த பற்று இலக்கியவாதிகள் தான் இந்த திருக்குறள் அன்பர்கள்ன்றார். அப்படி சொல்லி அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார். மறுப்பு தெரிவித்து கட்டுரை எழுதிடுறாரு. எழுதின பிறகு அடுத்த மாத இதழிலேயே அதுக்கு கடிதம் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. 3 பேர் தான் கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதத்தையும் சரஸ்வதி இதழில் பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ணிவிட்டு 3 பேருமே வந்து என்ன செய்கிறாங்கனாக்கா காணாசு சொன்னது தப்புன்றதை மறுக்கிறாங்க. திருக்குறள் வந்து நீதி இலக்கியம், இந்த மாதிரி பரந்த கடுக உலகியற்றியான்னு சொல்லும்போது அது உணர்ச்சியை தூண்டலையான்னு சில குறள்கள்லாம் காரணம் காட்டி இது வந்து உணர்ச்சியை தூண்டக்கூடிய இலக்கியம், அறத்துக்காக மட்டுமே இது இல்லை அப்படின்றத பதிவு செய்து அதை வந்து மறுத்துடுறாங்க. மறுத்ததை வந்து
காணாசுக்கு அனுப்புகிறாங்க. காணாசுக்கிட்ட அந்த கடிதத்தை காமிச்சு அவருடைய பதிலை கேட்குறாங்க. அதுக்கும் அவர் கிண்டலும் கேலியுமா பதில் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, வெறும் 3 கடிதமானா, 300 கடிதம் எல்லாம் எதிர்பார்த்தேன், எனக்கு வெறும் 3 கடிதத்தை போட்டிருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் திருக்குறளுக்கு பற்றாளர்கள் தான், இவங்க எல்லாருமே திருக்குறளை வச்சு பிழப்பு நடத்துகிறவங்க, என்னை மறுக்கிறதுக்கு உங்களுக்கு யாருக்குமே துணிவில்லைன்னு எழுதிடுறாங்க. எழுதி கடைசியாக நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், திருக்குறளை என்னால் என்ன செய்ய முடியாது, இலக்கியமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அந்த விவாதத்தை முடிக்கிறாரு. எதிரொலின்ற பகுதியில் கொடுக்குறாங்க. ஒரு 4 மாதம் கழித்து 10வது மாதம் இதே கட்டுரைக்கு யாரும் தமிழ் இலக்கிய உலகில் யாருமே அதை பற்றி பேசலான்னும் போது விவாத மேடைன்னு ஒன்று அதுலேயே ஆரம்பித்து ஒரு 8 பேரை அதில் விவாதம் பண்ண வைக்கிறாங்க. அதில் 8 பேரில் விவாதம் பண்ண வைக்கும்போது ஒருத்தர் மட்டும் காணாசு கருத்தை ஏற்றுக்கிறார். திருக்குறளை நாங்கள் இலக்கியமாக ஏற்றுக்க மாட்டோன்னு. மீதி 7 பேர் அதில் பேசும் மணி உள்ளவர், நமக்கு தெரிஞ்சவர். அவங்க எல்லாருமே திருக்குறள் இலக்கியம்தான் சொல்லி திருக்குறளுக்குள்ளேயே சான்று காட்டி அதில் விவாதிக்கிறாங்க. விவாதிக்கும்போது இந்த 7 பேர் விவாத கருத்துக்களையும் அதில் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அவர் ஒருத்தர் சொன்ன மறுப்பை மட்டும் சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ அதோட அந்த விவாதத்தை முடிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்தடுத்து இதழ் வரல. ஏன்னா 8 ஆண்டு தான் வந்திருக்கு. நான் ஞானாலயா நூலகத்தில் அந்த சரஸ்வதி 8 தொகுப்பையும் நான் பார்த்து எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பதிவு பண்ணும்போது 8 தொகுப்பில் இந்த 3 மட்டும்தான் வந்திருக்குது. இலக்கியம் ஆகுமான்ற கட்டுரை, அதுக்கு அடுத்து வந்த 3 கடிதம், காணாசு மறுப்பு, ஒரு 2 மாதம் கழித்து வந்த 8 பேர் விவாதங்கள், இதோடு முடிஞ்சிடுது. அதுக்கு அடுத்து 1979 வெங்கட் சுவாமிநாதன், நான் எங்கள் காலேஜ் நூலகத்தில் எப்போவுமே நூலகத்தில் தான் அதிகமாக பயன்படுத்துவேன். இப்போ ஏதோ ஒரு நேரத்தில் போய் புத்தகத்தை எடுத்து புரட்டி பார்க்கும்போது சில நாவல்களும் சில படைப்புகளும் சொல்லிட்டு ஒரு புத்தகம் வெங்கட் சாமிநாதன் போட்டிருக்காரு. அவருடைய பல்வேறு காலங்களில் தொகுக்கப்பட்ட கட்டுரை. அதில் உள்ளே பார்க்கும்போது ஒரு கட்டுரை எனக்கு கிடச்சிது. முதல் வரியை படிக்கும்போதே காணாசுடைய மறுப்பு கட்டுற மாதிரி இருந்தது. யாத்ரான்ற இதழில் அவர் எழுதியிருக்காரு. அந்த இதழ் கட்டுரை திருப்பதி வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் ஆண்டு விழாவில் பேசியிருக்கார். அந்த பேசிய சொற்பொழிவை அப்படியே பத்திரிகைக்கு அமைச்சிருக்காரு. அதை பிற்காலத்தில் அந்த நூலில் தொகுத்து போட்டிருக்காங்க. அப்போ அவர் காணாசு 20 வருஷத்துக்கு முன்னே இந்த மாதிரி ஒரு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் போக்கில் போயிட்டார். யாருமே அவரை அந்த விவாதத்துக்கு எடுத்துக்கல. தமிழ் இலக்கிய உலகில் அந்த வாதம் மரணித்து போயிடுச்சுன்னு எழுதுகிறார். முதல் வரியிலே அதை எழுதிட்டு நிறைய விவாதங்கள்லாம் கொடுத்து கடைசியில் புத்தரை பற்றி சொல்லி திருவள்ளுவருடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி கடைசி பத்தியில் முடிக்கிறார். மக்களே போல்வர் கயவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களே அப்படின்ற அந்த ஏகாரத்தில் தான் திருக்குறள் யுனிவர்சல்ன்ற இதை பதிவு செய்கிறார். மாறல்ன்ற ஒரு சொல்லாட்சியை வெங்கட் சுவாமிநாதன் அந்த கட்டுரை முடிவில் சொல்கிறாரு. சொல்லும்போது மாறல்ன்றது நம்ம அகராதியெல்லாம் பார்த்தா நீதின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் 2 பொருள் நம்ம எடுத்துக்கணும். ஒன்று நீதியை அறிவுறுத்துறது, இன்னொன்று மாறல்ன்றது மனிதனை உன்னத நிலைக்கு அழைத்து செல்லக்கூடியதை மாறல்னு சொல்லலாம். அந்த உன்னத நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய நூல் தான் திருக்குறள்னு சொல்லி கடைசியாக அந்த கயவரே போல இது மக்களே போல்வார் கயவர் அந்த ஏகார துணி தான் திருக்குறள் யுனிவர்சல் லிட்ரேச்சர்ன்றதை நிறுவுதுன்னு சொல்லி அந்த மறுப்பை முடிக்கிறாருங்க. யுனிவர்சல் லிட்ரேச்சர் சொல்ல இலக்கியம்னே சொல்கிறாரு. யூனிவர்சல் தான் சொல்கிறாரு. யுனிவர்சல் தாட் அண்ட் இட் இஸ் லிட்ரேச்சர் ஆல்சோ. யுனிவர்சல் லிட்ரேச்சர் தான் சொல்கிறாரு. ஓகே. இது தவிர நீங்கள் பண்ண ஆராய்ச்சியில் உங்களுக்கு இதில் முக்கியமானது 200 வருட திருக்குறள் பதிப்பு ஆராய்ச்சி, அதை பற்றி சொல்லியிருக்கீங்க. வெவ்வேறு விதமான சமயத்தை சேர்ந்தவர்களும் திருக்குறளுக்கு உரைகளில் முயற்சி பண்ணாங்க, தங்களுடைய சமய கருத்துக்களை அதில் வலியுறுத்தி முயற்சி பண்ணாங்க. அந்த மாதிரி எடுக்கப்பட்ட முயற்சிகள் அதில் நான் முதல்ல திருக்குறள் பதிப்புகள்னு ஒரு 2 நிமிஷம் ஒரு அறிமுகம் மட்டும் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அதில் ஜைன உரையை மட்டும் கொஞ்சம் பேசுகிறேன். அது நிறைய பேருக்கு வெளியில் தெரியாதுன்றதுனால. இப்போ திருக்குறள் பதிப்புகள்னும் போது நம்ம 4 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று மூலப்பதிப்பு, அதுக்கடுத்து உரைப்பதிப்புன்னு வரும்போது பரிமேலழகர் உரைப்பதிப்பு, பரிமேலழகர் உரைக்கு விளக்கம் எழுதின பதிப்புன்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அதுக்கடுத்து பிற உரையாசிரியர்கள் பதிப்புன்னு பிரிக்கிறாங்க. அதுக்கடுத்து மொழிபெயர்ப்பு பதிப்புகள், அதுக்கப்புறம் இன்றைக்கி புத்துரை பதிப்புகள் நம்ம வகை வகையாக பிரிச்சுக்கலாம். இதில் நமக்கு கிடைத்த உரையில் பரிமேலழகர் உரை தான் சிறந்த உரைன்னு சொல்லி அப்போ 13ல் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பரிமேலழகர்னு நிறுவுறாங்க. நமக்கு கிடைச்சது உரையோட 1840
ராமானுச கவிராயருடைய திருக்குறள் பரிமேழகர் உரை பதிப்பு தான் நமக்கு கிடைக்கிது. அதுக்கு முன்னே மூலப்பதிப்பு 1812 வந்துடுது. அதுக்கு இடையில 40 ஆண்டுகால இடைவெளியில் சில மூலப்பதிப்புகள் தொடர்ந்து வெளிவந்துட்டே இருக்குது. திடீர்னு 40 வந்து பரிமேழகர் உரை பதிப்பை அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த நூல் தான் திருக்குறளுக்கு முதல்ல பரிமேழகர் உரை தான் தமிழ் இலக்கியவாதிகளுக்கு போய் சேருது. சேரும்போது எல்லாரும் பரிமேலழகர் உரையை தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க. இன்றைக்கும் பரிமேலழகர் உரை தான் சிறந்த உரை. சில கருத்து முரண்பாடுகள் அதில் இருந்தாலும் சிறந்த உரைன்னு தமிழ் உலகமே ஏற்றுக்குது. ஏன்னா மணக்குடவர், பரிப்பெருமாள், பரிதியார் யாருமே நமக்கு முழுமையாக கிடைக்கல. 1330 குறளுக்கும் முழுசும் எல்லா உரையும் கிடைச்சது பரிமேலழகர் உரை. மணக்குடவர் ஃபுல்லாக கிடைச்சிருக்கல? கிடைக்கல. அதில் நிறைய இப்போ சமீபத்தில் நான் மணக்குடவரையை பற்றி ஒரு 3 மாதம் ரொம்ப சிரமப்பட்டு நிறைய ஆய்வு குறிப்புகளை தேடினேன். அப்படி தேடும்போது அதில் ஏகப்பட்ட சிக்கலுங்க. அதில் 32 குறளுக்கு மணக்குடவர் உரை கிடைக்கவே இல்லை. பண்புடைமை 100வது அதிகாரம் பண்புடைமை, அதில் 10 திருக்குறளுக்குமே அது கிடைக்கல. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா, பின்னால் பதிப்பிச்சவங்க எல்லாரும் பொதுசாமி நாட்டார் அந்த 32 குறள் என்ன பதிவு செஞ்சிடறாரு. அதுக்கடுத்து பின்னால் வந்தவங்க எல்லாரும் அந்த இடத்துல ஒரு சிலர் வந்து பரிப்பெருமாள் உரையை கொண்டுட்டு போய் கிடைக்காத இடத்துல எழுதிடுறாங்க. எழுதி மணக்குடவர் உரைன்னு அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் கீழே அடிக்குறிப்பில் இந்த இடத்துல ஸ்டார் போட்டு இது பரிப்பெருமாள் உரைன்னு கொடுக்குறாங்க. அதே மாதிரி சாம்பசிவ சர்மா 1955 போடுறாரு, அவருக்கும் கிடைக்கல. அவர் பரிமேலழகர் உரையை அந்த இடத்துல கொடுத்துட்றாரு. ஏன் பரிப்பெருமாள் உரையை பின்னால் வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா, பரிப்பெருமாள் வந்து மணக்குடவர் உரையை கையில் வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் செப்பம் செஞ்சு பரிப்பெருமாள் உரைன்னு எழுதியிருக்கார். அப்படியே இப்போ மணக்குடவரும் பரிப்பெருமாளும் எல்லா விஷயத்துலையும் ஒத்து போவாங்க. சமயத்தில் சில இடங்களில் நமக்கு படிக்கும்போது இது மணக்குடவரா பரிப்பெருமாளான்ற ஒரு தடுமாற்றம் வர்ற அளவுக்கு 2 பேர் உரையும் அப்படியே ஓரளவு சமணச்சார் மணக்குடவர் சமணர்ன்றாங்க, பரிப்பெருமாளையும் சொல்கிறாங்க. இதில் வந்து காளிங்கர் உரை நமக்கு முழுசாக கிடைக்கல. 1945 வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் டிபி பழனியப்ப பிள்ளைன்றவரும் போடுறாரு. அவருக்கு முதல் காமத்துப்பால் வந்து பரிப்பெருமாளும் காளிங்கரதும் முழுசும் கிடச்சிடுது. அதனால் 1945 போட்டுட்டு 49 காளிங்கர் அறத்துப்பால் குறை பகுதியுடனே சொல்லி அறத்துப்பாலில் கடைசி 5 அதிகாரம் மட்டும்தான் கிடச்சிருக்கு. அதை மட்டும் போட்டு அதுக்கப்புறம் பரிப்பெருமாள் உரையை பொருட்பாலுக்கெல்லாம் கொடுக்குறாரு. முன்னுரையில் வந்து பரிப்பெருமாள் அறத்துப்பால் உரை வந்து பின்னால் தனியாக நான் வெளியிடுறேன்னு சொல்லிடுறாரு. ஆனால் அவர் வெளியிடலை. காமா வெங்கடராம் ஐயா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அந்த திருக்குறள் ஆய்வகம் மூலமாக பரிப்பெருமாள் உரையை வந்து வெளியிடுறாரு. அதுக்கு உரைத்திறன்ற ஒரு நூலையும் அவர் வெளியிட்டிருக்கார். 2 நூல் இருக்குது காமா வெங்கடராம் ஐயா உடைய பேரில். இதில் வந்து நமக்கு கிடைக்காதது வந்து பரிதியார் உரை. 1936 துடிசை கிழாரா சிதம்பரனார்ன்றவர். அவர் வந்து கோயம்புத்தூரில் அந்த ஊரில் பிறந்தவர். சென்னையில் வந்து மரமடிகளோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கார். அவர் காவல்துறையில் உயர் அதிகாரியாக பணியாற்றியவர். அதனால் அவர் வந்து பரிதியார் உரை அவருக்கு ரொம்ப பிடிக்குது. அவர் எழுதும்போது எனக்கு சித்தாந்தம் பத்திரிகையில், செந்தமிழ் செல்வியில், தமிழ் பொழியில் பரிதியாரை பற்றிய சில குறிப்புகள், துடிசைக்கிழார் பேசுகிற குறிப்புகள்லாம் எனக்கு கிடச்சிது. சித்தாந்தம் இதழில் பரிதியார் உரைக்கு விளக்கம் எழுதியே 1940களில் வந்த சில இதழ்களில் ஜி சுந்தரம் ஐயர் எனக்கு அவ்வளோதான் கிடச்சி. இப்போ நான் போய் தேடணும். அதை தேடணும்னா நம்ம பரிதியார் உரையை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய செய்திகள் தெரியும். ஒரு 10 இதழ் தான் எனக்கு பரிதியார் உரை விளக்கம் கிடச்சிது, சுந்தரம் ஐயரோட விளக்கம். இப்போ அந்த மாதிரி ஒரு செய்தி வரும்போது துடிசைக்கிழார் பதிப்பு என்ன ஆச்சுன்றது யாருக்குமே தெரியல. 1989 90களில் கல்பனா சேக்கிழார்னு சொல்லிட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவங்களுடைய முனைவர் பட்ட ஆய்வீடு பரிதியார் உரை. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த உரைவள பதிப்பு உரை தொகுப்பு பதிப்பில் இருக்கிற பரிதியார் உரையை தொகுத்து பரிதியார் உரைன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க முன்னுரையில் எழுதுறாங்க, எனக்கு துடிசைக்கிழார் பதிப்பு கிடைக்கல. அப்போ அவங்க எப்படி எழுதுனாங்க அந்த உரை வரம் உரை இதெல்லாம்? பரிதியார் உரை எப்படி போட்டாங்க? அந்த உரைவள தொகுப்புல இருந்து எடுத்து அப்படியே போட்டு. உரைவள தொகுப்பு போட்டவங்க எப்படி போட்டாங்க பரிதியார் உரையெல்லாம்? அவங்க துடிசைக்கிழாரை பயன்படுத்தி இருப்பாங்க. இவர் வந்து தண்டபாணி தேசிகர் வந்து அதில் பயன்படுத்தலை. அவருக்கும் அப்போ கிடைக்கல. 56 57 வரும்போது பின்னால் வந்தவங்க வந்து அதுக்கப்புறம் அந்த மதுரை பல்கலைக்கழகத்தில் போய் அதே பதிப்பை விரிவாக்கும் போது அதில் பயன்படுத்துகிறாரு. அதே மாதிரி இதில் இன்னொரு செய்தி வந்து பரிமேலழகர் நுண்பொருள் மாலைன்னு ஒரு நூல் ஒன்று வருது. அது சுந்தரமூர்த்தி ஐயா தான் பதிப்பிச்சிருக்காங்க.
1906 1910 வரைக்கும் செந்தமிழில் சுவடியிலிருந்து தொடராக அதை எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை தான் பிற்காலத்தில் 80 வந்து ஒரு நுண்பொருள் மாலைன்னு சொல்கிறாரு. பரிமேலழகர் உரை தழுவிய பதிப்புகளில் தான் கோ வடிவேலு செட்டியார் வருவார், வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் வருவார். காளிரத்ன கவிராயர் எழுதுனது அது வந்து விளக்கம். இவங்க உரையும் எழுதி பரிமேலழகர் உரையை தழுவி இவங்க உரையை அதில் கலக்கிறாங்க. இப்போ நுண்பொருள் உரையிலே ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன குறிப்பு உரையில் எழுதுகிறாங்க, கள்ள உரைன்ற ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்துகிறாங்க. எழுதிட்டே வரும்போது எழுதுறவன் அவனுடைய வார்த்தையை அதில் போட்டு வர்றான். அதை வந்து கள்ள உரைன்னு பதிவு செய்கிறாங்க. பரிமேலழகர் உரையிலே கள்ள உரை நுழைஞ்சிருக்குன்ற செய்தி வந்து அந்த நூலில் இருந்து நமக்கு தெரியுது. அந்த மாதிரி சில பரிசோதனை. காளிங்கர் உரை வந்து அறத்துப்பாலுக்கும் முழுசும் கிடைக்கல ஐயா, பொருட்பாலுக்கும் காமத்துப்பாலுக்கும். தொல்லாசிரியர் 10 பேர் இருக்காங்களா, 10 பேர், தாமத்தர், தருமர், அவங்கெல்லாம் அந்த 5 பேர் இது முதல்ல இருந்து எங்கேயுமே கிடைக்கல. பரிமேலழகர் மட்டும்தான் முழுசா கிடைச்சிருக்கு. மற்ற பேர் 5 பேர் பேர் தான் பரிதியாரது கூட ஒரு 20 குறளுக்கும் நம்ம கிடைக்கலன்னு தான் பதிவு பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்குது மேடம். கொஞ்சம் கிடைக்கும். இன்னொரு 5 பேருக்கு சுத்தமாவே கிடைக்கல. சுத்தமா கிடைக்கல. தாமத்தர், தருமர் அதெல்லாம் வந்து தேப்போமி தன்னுடைய புக்கில் பதிவு செய்கிறாரு. இதில் காகித சுவடியா கெழுத்திசை சுவடி நூலகத்தில் நச்சர் உரையெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. நான் யாரும் போய் தேடி எடுத்த மாதிரி தெரியல. எனக்கு சமீபத்தில் பாண்டிச்சேரியில் வந்து வீரமாமுனிவருடைய அந்த இத்தாலிய மொழிபெயர்ப்பு போட்டவர் வந்து தமிழில் சீன தமிழ்மணின்றவர் வந்து தமிழ்படுத்தி கொடுத்துருக்காரு. அந்த புக்கில் எடுத்து பார்க்கும்போது நச்சர் உரை ஓலைச்சுவடி வந்து சீக்கன்பாலுக்கு தரங்கம்பாடி சுவடி கட்டில் வச்சுருந்ததா அந்த நூலில் ஒரு குறிப்பு கொடுக்குறாரு. அது வந்து இப்போ அங்கே ஜெர்மனுக்கு போயிடுச்சு. அதில் வந்து திருக்குறள் நச்சர் உரை அதில் இருக்குமான்ற ஒரு ஐயப்பாடு இருக்குது எனக்கு. இப்போ மணக்குடவர் எடுத்து முழுசாக பதிப்பு வேலையை செய்ய சொல்லி நாச்சி முத்தையாலாம் என்னை சொல்லியிருக்காங்க. என்னால் முடியுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா அது ஒரு முதல்ல வெளிப்படுத்துங்க அப்படின்றாரு. கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு 125 சுவடிகள், திருக்குறள் தொடர்பான சுவடிகள் உலகம் முழுக்க சிதறி கிடக்குது. அது ஓரளவுக்கு இன்றைக்கி இணைய பல்கலைக்கழகத்தில் சுவடியை வந்து ஆவணப்படுத்தியிருக்காங்க. அதில் போய் தேடணும். நம்ம ஃப்ரெஞ்சு இன்ஸ்டியூட்டில் போய் பார்த்தோம்னா கொஞ்சம் கிடைக்கும். அதெல்லாம் வச்சுட்டு நீ கொஞ்சம் முயற்சி பண்ணுமான்னு சொல்லியிருக்காரு. என்னால் முடியுமான்னு தெரியல. அவங்க நிறைய சிக்கல்கள் இருக்குதுங்க யாரில் இந்த 4 பேரில். இந்த தருமர்ன்றவர் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தருமர், தாமத்தர். அந்த தருமர்ன்றவர் வந்து திருநாவுக்கரசர்னு பதிவு செய்கிறான். அதுதான் இப்போ அந்த ஜெயின உரை சொல்லும்போது அப்படியே சொல்லும்போது அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு கருத்தாடலை பதிவு பண்ணுறாங்க நூலில். அது யார் எழுதியிருக்கா? ஜைன சமய உரை வந்து கவிராஜ பண்டிதர் எல்லீஸ் உடைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர். எல்லீசர் தன் உரையில் ஆங்கில உரை பெயர்ப்பில் பயன்படுத்தும் போது திருவள்ளுவரை வந்து ஒரு சமணராக மனசுக்குள்ளே பதிவு செஞ்சுட்டு தான் அவர் உரை எழுதியதாக அந்த முக்குடை தலைமையில இருக்கிற மாதிரி அந்த இதை வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்தியை இதோட தொடர்புபடுத்தலாம். வெளியில யாருக்குமே அவர் காலகட்டத்தில் வாழ்ந்தவர். அவர் உரை அவர் பார்த்துருக்காரு. பார்த்ததுனால தான் அந்த தாக்கம் அவருக்கு வந்து திருவள்ளுவர் ஒரு சமணராக வந்து அடையாளப்படுத்தியிருக்கு அவருக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது சக்கரவர்த்தி நயினார் வந்து 1949 கவிராஜ பண்டிதர் உரையை பதிப்பிக்கிறாரு. பதிப்பிச்சு அதையே ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார். மொழிபெயர்க்கும் போது அதுக்கு வந்து ஒரு நீண்ட முன்னுரை எழுதுறாரு. அந்த முன்னுரை தான் வந்து திருக்குறள் வழங்கும் செய்தின்னு பின்னால சக்கரவர்த்தி நயினாரனுடைய பேர்ல மொழியாக்கம் செய்யறாங்க. அதுல சமண சமயத்தை பற்றிய நிறைய கருத்துக்கள் வந்து அதுல பதிவு செய்யப்படுது. இப்போ ஸ்ரீபால்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஜீவபந்து ஸ்ரீபால் சமணர், காவல்துறையில் உயர் பதவியில் இருந்தவர். அவர் கருத்துக்கு யாருமே மறுப்பு சொல்ல மாட்டாங்க. அவர் வந்து முழுக்க திருவள்ளுவர் வந்து சமணர் என்ற கருத்தை வந்து வைக்கிறாரு. அப்படி வைக்கும்போது அவங்க சொல்லக்கூடிய கருத்துகள் வந்து வந்தவாசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொன்னூர்னு ஒரு மலை, அங்கே வந்து குந்தாச்சாரியார்னு ஒருத்தர், அவர் தான் வந்து பின்னால் ஏழையில் சொல்லிட்டு ஏழாச்சாரியார்னு அவங்க பேர் சொல்லுவாங்க. 2 பேரும் அவருடையது தான். அவர் வந்து அந்த மலையில் தங்கி இருக்கும்போது திருவுள்ள நாயனார்னு ஒருத்தர் வந்து அவருக்கு சீடராக இருந்ததாக பதிவு செய்கிறார். அந்த திருவுள்ள நாயனார் மூலமாக தான் மதுரையில் இருக்கக்கூடிய உக்கர பெருவழுதி வந்து திருவள்ளுவருடைய பெருமைகள்லாம் கேட்டு அந்த நூலை வந்து அவங்க அரங்கேற்றம் செய்ய சொல்கிறார். அப்படின்னு அந்த இதை கொண்டுட்டு போகிறாங்க. கொண்டுட்டு போகும்போது தான் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய
திருவள்ளுவர் கோயில் வந்து சமணர் திருவுள்ள நாயனார்ன்றதை தான் சைவர்கள் வந்து திருவள்ளுவராக மாற்றிட்டாங்க அப்படின்றாங்க. அனவரத விநாயகர் எழுதின சைன சமய தத்துவங்கள்ன்ற ஒரு நூலில், திருக்குறளும் சைன சமய தத்துவங்கள்ன்ற நூலில் திருவிக்கா ஒரு அறிந்துரை எழுதுறாரு. அப்போ வந்து அவர் சமணத்தையும் பௌத்தத்தையும் அதிகமாக படிச்சுட்டு இருக்கிறார். படிக்கும்போது சமணராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதின்றதை பதிவு செய்கிறாரு. இப்போ வந்து நம்ம திருக்குறள் இப்போ அவங்க உரையெல்லாம் எழுதும்போது தலைப்பெல்லாம் எது மாற்றினாங்களா கடவுள் வாழ்த்தெல்லாம்? இல்லைங்க. இப்போ அதில் உள்ளக்கூடிய கடவுள் வாழ்த்துல வந்து என்ன கடவுளை குறிக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஆதி சொல்றாங்க. பகவன், ஆதி பகவன் ஆதிநாதர்ன்றதான் அவருடைய முதல் தீர்த்தங்கரர்னு சொல்றாங்க. ரிஷபதேவரை குறிக்கிறதுன்னு சொல்றாங்க சில பேர். அதை வச்சு தான் அந்த புத்த சரணம், தர்ம சரணம் அப்படின்ற அந்த 4 தான் அந்த முதல் 4 அதிகாரத்தில் வர்றதா அவங்க அந்த சமண சமய தத்துவத்தோட அந்த கொல்லாமை அதை வச்சுக்கிட்டு முழுக்க வந்து சொல்கிறாங்க. இன்னொரு கருத்தாடலும் நமக்கு வந்து இருக்குதுன்னா, சமணம் வந்து சைவமாகவும் சமணமாகவும் தனித்தனி கிளையாக பிரிஞ்சிடுச்சுன்ற ஒரு வாதமும் நடந்துருது. அந்த பதிவுகளும் கிடைக்கிது. அது மறுத்து எழுதியிருக்காங்களா? சமணம் இல்லை அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் எழுதியிருக்காங்களா? யார் எழுதின ஆட்கள் யார் முக்கியமா? சைவ சமயக்கூடிய சைவ சித்தாந்த சாத்திரங்கள் தான் விஜயவேலு முதலியார். எல்லாருமே வந்து சைவத்தை சார்ந்தது தான். திருவள்ளுவர் ஒரு சைவர் தான்றதையே முடிவு பண்ணுறாங்க. இவங்க சைவ சித்தாந்த நூற்பதிப்பு வழங்க திருவள்ளுவரை ஒரு சைவராக தான் நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. இருக்கு மேடம். அதுக்கான அவங்க காட்டுற சான்றுகள் ஏதாவது முக்கியமான அந்த உள்ள அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை வச்சு தான் இது பண்ணுறாங்க. சிவனுக்குரியது. வைணவர்கள் சொல்லும்போது திருமாலினுடைய இதை சொல்லி அதில் ஏற்றி சொல்கிறாங்க. நான் வைணவம் வந்து அதிகமாக இல்லை, ஆனால் எனக்கு ஒரு உருவப்படம் கிடச்சிது, என்னுடைய நூலில் போட்டிருக்கேன். புருஷோத்தம நாயுடு திருவள்ளுவர் வைணவர்னு சொல்லி நாமம் போட்டு திருவள்ளுவருக்கு ஒரு உடை வச்சிருக்காரு. அதே மாதிரி ஆக்கி கிருஷ்ணசாமி நாயுடுன்னு ஒருத்தர் திருவள்ளுவர் காவியம்னு ஒன்று எழுதியிருக்காரு. அந்த நூலில் வந்து திருவள்ளுவரை உழவராக உருவகப்படுத்தி ஒரு படம் வெளியிட்டிருக்காரு. இன்னும் ஒரு கலர் படம் இருக்கும். அதில் அவரை உழவராக பார்க்குறாரு. அவர் அந்த வான் சிறப்பு உழவு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த இதை எழுதுறாரு. ரொம்ப அற்புதமாக பதிப்பு பற்றிய விஷயங்கள் சொன்னீங்க மேடம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் இலக்கிய ஆய்வு கட்டுரைகளில் கால ஆராய்ச்சி பார்த்துட்டோம், பதிப்பு பார்த்துட்டோம், மற்ற நவீன இலக்கியவாதிகள் எழுதுனதை பற்றி பார்த்துட்டோம். இது மாதிரி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா வேறு என்ன சொல்லுவீங்க? இப்போ நிறைய மொழிபெயர்ப்பு வந்து மேலை நாட்டில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்புகளில் ஜப்பானிய மொழிபெயர்ப்பு, பர்மிய மொழிபெயர்ப்பு எல்லாமே இங்கே இருந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு வழியாக தான் போயிருக்கு. ருஷ்ய மொழியிலேருந்து எல்லாம். ஏன்னா செந்தமிழ் செல்வியில் ருஷ்ய மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். நான் வந்து சிலப்பதிகாரத்தை முழுசாக பண்ணியிருக்கேன். எனக்கு மணிமேகலை, 14 கீழ்கணக்கு நூல்கள், பக்தி இலக்கியங்கள் எல்லாமே நான் ரஷ்ய மொழியில் கொண்டுட்டு போனோம். ஒரு செட்டு எனக்கு அனுப்புங்க, நான் திருக்குறள் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லி 2 நாளில் அவர் போட்ட புத்தகம் அத்தனையும் வித்துட்டதாகவும் பதிவு பண்ணியிருக்காரு. ருஷ்ய மொழியில். பர்மிய மொழி, அதுக்கடுத்து இது சானே குருஜியோட மராத்திய மொழிபெயர்ப்பு, அதுவும் அவேசையருடைய தாக்கம், இது மாதிரி எல்லாமே ஆங்கில மொழிபெயர்ப்பு வழியாக தான் பிற மொழிகளுக்கு போயிருக்கு. ரொம்ப உங்களுடைய ஆய்வில் நீங்கள் இப்போ முக்கியமான கருத்துக்கள் நேர்களுக்கு பயந்துருக்கீங்க. இப்போ நிறைவு கேள்வி அதை வைக்கிறேன். நீங்கள் திருக்குறளுக்காக இவ்வளோ செஞ்சுருக்கீங்க, 1700 கட்டுரைகள் மேலே பண்ணியிருக்கீங்க, ஒரு பெரிய மனநிறைவு இருக்கும். ரொம்ப காலமாக திருக்குறளாக பண்ணியிருக்கீங்க. இன்னும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்களுடைய ப்ரியாரிட்டி இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கும் சரி, எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்களுக்கும் சரி செம்பதிப்பு உருவாக்கணும். செம்பதிப்பு. ஆனால் இன்றைக்கி பதிப்புகள் வந்து நிறையா நம்ம பார்க்குறோம். அதில் எவ்வளோ தவறுகள் இருக்குன்றது நமக்கே தெரியும். நான் எல்லாமே வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறது எல்லாமே அந்த முதல் பதிப்பு, பழைய பதிப்பு தான் நான் எடுத்து வச்சுருப்போம். புது பதிப்பும் வாங்குகிறேன். அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பழைய பதிப்பில் இருந்து எவ்வளோ மாறுபடுறாங்கன்றதெல்லாம் தெரியறதுக்கு பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்குமே செம்பதிப்பு கொண்டுட்டு வரணும். பரிமேலழகருக்கு, மணக்குடவருக்கு. ஏன்னா 812க்கு அப்புறம் அதில் முக்கியமான செய்தி அந்த 812 அச்சில் கொண்டுட்டு வராங்க. கொண்டுட்டு வந்தவங்களே அதை பார்த்து திருப்பி சுவடியில் எழுதியிருக்காங்க. எழுதி அதை பாதுகாத்துருக்காங்க. அந்த சுவடி வந்து வையாபுரி பிள்ளை கலெக்ஷனில் இருக்குது. கல்கத்தா தேசிய நூலகத்தில் அந்த சுவடி இருக்குது. அதனால் திருக்குறளுக்கு வந்து முதல் வந்து செம்பதிப்பு உருவாக்குறது, திருக்குறளுக்குன்னு எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய நூலகம் உருவாக்குறது. இது மாதிரி நான் செய்த மாதிரி அடங்கல் இதுவரைக்கும் வந்து இருக்கக்கூடிய திருக்குறள் நூல்கள், கட்டுரைகள், ஆய்வேடுகள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பதிவு. எவ்வளோ அது வந்து பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுது. சில பேர் 7000 இருக்குன்றாங்க. திருக்குறள் சார்ந்த நூல்கள் இன்க்ளூடிங் உரைகள்,
மொழிபெயர்ப்புகள் எல்லாம் சேர்த்து சில பேர் 5000 இருக்குங்கிறாங்க. துல்லியமாக சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஆமா. ஏன்னா நிறைய பேர் போடுறாங்க, நிறைய பேர் இது விளம்பரத்தில் நமக்கு வர்றதில்ல. தெளிவாக பண்ண முடியல. நம்ம பத்திரிகையில் ஒரு பார்த்து தோராயமாக பிடிக்கிறது வந்து சில பேர் 5000 சொல்கிறாங்க, 7000 சொல்கிறாங்க. இருக்கும் ஐயா. இருக்கலாம். இருக்கும். ஓகே, நல்லது மேடம். உங்களுடைய அர்ப்பணிப்பு, நீங்கள் தொடர்ந்து திருக்குறளுக்காக இயங்கிட்டு இருக்கீங்க. 1700 கட்டுரைகளை 80க்கும் மேற்பட்ட இதழ்களிலிருந்து எடுத்து தொகுத்துருக்கீங்க. உங்கள் பணி ரொம்ப தொடரணும். மீண்டும் இன்னும் அதுக்கப்புறமா அந்த புத்தகங்கள் எல்லாம் கூட நிறைய கட்டுரைகள் இருக்குது. அதெல்லாம் கூட நீங்கள் இலக்கிய இதழ்கள் இல்லாமல் மற்ற இதழ்கள்லையும் நம்ம அந்திமலையே கூட ஒரு வாட்டி திருக்குறள் சிறப்பு இதழ்னு ஒன்று போட்டாங்க. அதில் என்னோட கட்டுரை இருக்குங்க வந்திருக்கு. ஐயா. உங்களுடைய தெரியும். கட்டுரை இருக்குது. தொடர்ந்து தொலைபேசியே தொடர்பு கொண்டாரு. நான் விகடன் இயர் புக் பண்ணும்போது கூட திருக்குறள் சார்ந்த கட்டுரைகள்லாம் போட்டிருந்தேன். அது மாதிரி திருக்குறள் அப்படிங்கிறது வந்து இலக்கிய இதழ்கள் தாண்டி மற்ற இதுலேயும் இடம்பெற்றிருக்கு. அது இல்லாமல் எதிர்காலத்தில் உள்ள ஆய்வாளர்கள் தொகுக்கணும். திருக்குறள் ஆய்வு அப்படிங்கிறது வந்து ஒரு நெடும் பயணம். அதில் இலக்கிய இதழ்களிலிருந்து 1700 கட்டுரைகளை தொகுத்ததுங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை. அது 80க்கும் மேற்பட்ட இதழ்களில். அதுக்கு இந்த குறள் பாட்காஸ்ட் நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு வந்து இந்த திருக்குறள் உங்களுடைய அரும்பணிக்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ள மேடம். வந்து எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் நேர்காணலில் கலந்துக்கிட்டு நேயர்களுக்கு உங்களுடைய ஆய்வு பற்றிய கருத்துக்கள்லாம் சொன்னதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் இந்த திருக்குறள் சார்ந்த இந்த ஆளுமைகளில் பெண் ஆளுமைகள் நாங்கள் சந்திக்கிறது ரொம்ப குறைவு நமக்கு. அது மாதிரி நிறைய பெண்கள் வந்து இந்த ஆய்வுக்கு வரணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு முன்னோடி. நீங்கள் வந்து ரொம்ப தாமரைச்செல்வி மேடத்தை திருக்குறள் ஆய்வாளரை நாங்கள் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தோம் மேடம். நன்றி மேடம். அந்திமழை நேயர்களுக்கு நன்றி.